என்னோட பசங்களுக்கு லஞ்சுக்கு கிச்சடி சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். வாங்க அது எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள் தூள், வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றினேன். அதாவது அந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாசி பருப்பும் அரிசியும் போட்டு 2 கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பலன்னு சாப்பாடு சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய், மஞ்சள் தூள், முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டேன். கிச்சடி சாதத்துக்கு அருமையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் இந்த சாப்பாட்டுக்கு கிச்சடி. உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.